வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூனிட்டியில் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ சின்ன சின்ன கிளாஸாக போகலாம், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கும் புரியும் ஈஸியாக. ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஐ இன்ஃபர்மேஷன். அதாவது நீங்கள் பார்க்குறவோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறதுலாம் என்னது, எதுக்காக யூஸ் ஆகுது, இந்த இடம் எதுக்காக யூஸ் ஆகுது, இந்த இடம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு மேலோட்டமாக பார்க்கலாம், ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடம், இந்த சீன் இருக்குது பார்த்திங்களா, இந்த சீன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பண்ண போகிற எல்லா ஒரு சின்ன சின்ன விஷயம், அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ ஆங்க்ரி பேர்டு எடுத்துக்கோங்களேன். அதில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர், அதில் வர அந்த பிக்கு கேரக்டர், நம்ம இழுத்து விட்ற கேரக்டர், அது எல்லாமே ஒரு இமேஜ் தான். அந்த இமேஜை எப்படி அனிமேட் பண்ணுறது, அந்த இமேஜெலாம் போட்டு எங்கே தூக்கி போட்டு வேலை செய்யணுன்னா இந்த ஏரியா தான், சீனுங்கிற ஏரியா தான். ஏன்னா அந்த சீனை வந்து நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் இருக்கும், அதுவும் இமேஜ் தான். அதில் எத்தனை மல்டிபிள் இமேஜ் நம்ம வைக்கிறோங்கிறது நம்மளோட விருப்பம். ஸோ ஒரு சீனில், ஒரு கேமில் நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் செப்பரேட் ஃபோட்டோ. அந்த செப்பரேட் ஃபோட்டோவை லேயராக நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எப்படி எடிட் பண்ணீங்களோ அந்த மாதிரி இந்த சீனுங்கிற இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல அரேஞ்ச் பண்ணி, அது வந்துட்டு முன்னாடி இருக்கணுமா, இல்லை அதுக்கு பின்னாடி வந்துட்டு பேக்ரவுண்ட் இருக்கணும், முன்னாடி வந்து கேரக்டர் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இந்த ஏரியாவில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதுதான் சீன். மெயினாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறது சீன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கீழே அசெட் இருக்குது பார்த்திங்களா, இது ஜஸ்ட்டு ஃபோல்டரை அவங்களாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த சீனு, இந்த சாம்பிள்லாம் சில பேருக்கு சில வெர்ஷனில் இருக்காது, சில வெர்ஷனில் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் டெலீட் கூட பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சாம்பிள் சீன் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணதும் பிளாங்காக இல்லாமல் ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக சாம்பிள் சீன்னு சொல்லிட்டு அதில் ஒரு கேமரா போட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு இது டெலீட் பண்ணால் அவ்வளோதானா, இது நம்ம யூஸ் பண்ண முடியாதா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு கோடிங் நம்ம பண்ண போகிறோம், அதுக்காக ஒரு பேசிக் வெறும் இதாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சாம்பிளாக ஒரு சீன் ஒன்றும் இல்லை. இந்த சீன் தான் சாம்பிள் சீன். அதுக்குள்ளார ஒரு கேமரா, மெயின் கேமரா போட்டிருக்காங்க, அதுதான் இந்த கேமரா. இதை நான் வேணால் இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா சீனும் சேர்ந்து மூவ் ஆகுதா, அது அட்டாச். ஏன்னா சாம்பிள் சீனுக்குள்ளே இது இருக்குது. ஸோ இங்கே இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா, நம்ம என்னெல்லாம் இந்த சீனுக்குள்ளார யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் இங்கே வரும். ஒரு சாம்பிள் சீன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லணுன்னா, இது ஒரு ஃபோல்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஃபோல்டரு, இந்த ஃபோல்டரு தான் சீனு. அந்த சீனுக்குள்ளார என்னெல்லாம் நம்ம தூக்கி போடுறோமோ அதெல்லாம் நம்ம கேமில் இருக்கிற அசெட்டாக வரும். ஸோ அசெட்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இமேஜும் தூக்கி போடுறீங்களா, அந்த ஒரு பீஸ் ஆஃப் இமேஜ் எல்லாமே அசெட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் இப்போ அசெட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அசெட் ஃபோல்டருக்குள்ளார சீன்னு வச்சுருக்காங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ரைட் கிளிக் பண்ணேன்னா வச்சுக்கோங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர். ஸோ எனக்கு ஃபோல்டர் க்ரியேட் ஆகுது. ஸோ நம்ம இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நார்மலாக நம்ம அசெட்டுக்குள்ளார நம்மளுக்கு தேவையான ஃபோல்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு, அதில் நம்ம தேவைங்கிற இமேஜஸ், ஒரு கேரக்டரோட இமேஜஸ், பேக்ரவுண்டோட இமேஜஸ் எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுக்கலாம். அதுதான் அசெட்டு. ஸோ அசெட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம், அதில் தூக்கி இம்போர்ட் பண்ணுறோம். அந்த இம்போர்ட் பண்ணதை தூக்கி சீனில் தூக்கி போடுறோம். ஸோ இந்த சீனில் தூக்கி போட்டதெல்லாம் அலைன் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் வைக்கணும் வச்சு அலைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கான கோடிங்கை பண்ணுறோம். லாஸ்ட்டாக அங்கே மேலே பார்த்தீங்களா ப்ளே பட்டன் இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னா ஃபுல்லாக வந்துட்டு ப்ளூ கலரில் மாறும். ஏன் ப்ளூ கலரில் மாறுதுன்னா, இப்போ வந்துட்டு கோடிங் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு இதை நம்மளுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அங்கே ப்ளூ கலரில் மாறுது. ஸோ அது மாறலின்னா என்னென்னா, நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணிகிட்ருப்பீங்க, இதை பிடிச்சி நவுத்திட்டுருப்பீங்க. ஸோ அங்கே இதை எரர் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணும் போது ரெண்டரில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இது வந்து கலர் கொடுத்துருக்காங்க. இது ப்ளூ கலரில் தான் எனக்கு ப்ளூ கலரில் வருது, உங்களுக்கு ரெட் கலரில் கூட வரலாம். அது நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேமுங்கிற டேபு இது தான். இது என்னன்னா, இங்கே பாருங்கள், கேமரா கிளிக் பண்ணோன்னு இங்கே ஒரு கேமரா ப்ரிவியூ வருது பார்த்தீங்களா, இதுதான் அவுட்புட்டு. ஸோ இங்கேயும் பார்த்துக்கலாம், ஆனால் நான் வந்துட்டு இங்கே கேமை தனியாக பிரித்து வச்சுருக்கேன்.
ஸோ உங்களுக்கு இல்லைன்னா இங்கே இருக்கும். இங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஸோ அனிமேட்டர், கேமு, அசட் ஸ்டோரு, சீனு இது எல்லாமே உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்களாம் சொல்கிறது எனக்கு காட்டலையே, எனக்கு சீன் மட்டும் தான் காட்டுதுன்னா ஜஸ்ட்டு விண்டோவில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்துட்டு கொண்டு வந்துக்கலாம். அசட் ஸ்டோரு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சீனு, கேமு, அப்புறம் இங்கே இருக்கிற ஃபோல்டர்லாம் வைக்கிற அசட்டு. ஸோ இந்த 3 ஏரியா ரொம்ப முக்கியம். இங்கே நீங்கள் இங்கே சீனில் இருக்கிறதா இங்கே லெஃப்ட்டில் இருக்கும். ஸோ இது ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் தான். ஜஸ்ட்டு எதுக்குள்ளார எது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ சாம்பிள் சீனில் கேமரா ப்ளஸ் லைட்டு ஒரு அசட் நிறையா 4-5 போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் சாம்பிள் சீனை செலக்ட் பண்ணி சரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்கிறதும் அதுவும் சேர்ந்து பண்ணும். ஸோ அதோட லொக்கேஷன் தான் அதை எடுத்துக்கும். ஸோ இது ஒன்று. அப்புறம் இப்போ நான் கேமரா செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த சைடு எல்லாமே காட்டுது. இது எதுக்குன்னா இன்ஸ்பெக்டர். இங்கே பார்த்தீங்களா இன்ஸ்பெக்டர்னு இருக்குது. இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற அந்த டேப் எதுக்குன்னா நீங்கள் என்னெல்லாம் இங்கே சீனில் போடுறீங்களோ அது எல்லாத்துக்கும் ஒரு செட்டிங் ஒன்று இருக்கும். எதுக்காகனா நீங்கள் அதை சைஸ் சேஞ்ச் பண்ணலாம், அதை அனிமேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அப்புறம் அது அந்த லேயர் முன்னாடி வரணுமா பின்னாடி போகணுமாங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த 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 ஒரு இமேஜ், அந்த பர்டிகுலர் இமேஜை நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் இன்ஸ்பெக்டரில் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல மாட்டோம், இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது மாதிரி தான். ஸோ இவ்வளோ தான் யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மெயினாக யூஸ் பண்ணுறது. அப்புறம் மேலே ஃபைலு இதெல்லாம் நார்மலாக எப்பவும் போல் தான். நியூ சீனு சேவ் பண்ணுறது, ஒன்று ஆல்ரெடி பண்ணதை ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நார்மலாக கட் காப்பி பேஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சில ஆப்ஷன்லாம் புதுசாக இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இப்போ சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதை நம்ம ஒர்க் பண்ணும்போது சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா மெயினாக சீனில் ஒர்க் பண்ணுவீங்க, கேமில் அவுட்புட்டை பார்ப்பீங்க. அப்புறம் நீங்கள் கொண்டு வர அசட்லாம் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸ்டோர் பண்ணுறத அதான் ஸ்டோர் பண்ணுறோம், சீனில் போடுறோம், அது எங்கெங்கே ஃபோல்டரில் லிங்க் ஆகிருக்குதுன்னு இங்கே பார்த்துக்குறோம். இங்கே நீங்கள் ப்ளே பண்ணும்போது அங்கே அவுட்புட் பார்க்கலாம். ஒவ்வொரு அசட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் ரைட் சைடில் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி ஒரு இதை இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து மேனுவலாக நான் வந்து பிளேடு கேம்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த பிளேடை வந்துட்டு நான் மேனுவலாக ஃபோட்டோஷாப்பில் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணுறதுலாம் எப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.